வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களுடைய பேர் என்ன சார்? என்னோட பேரு நீல்மணி தாஸ். சத்தீஸ்கர்ல ஜாஞ்சிகே ஜாப்பாங்கிற இடத்துல இருக்கேன். தற்சமயம் குர்கான்ல இருக்கிற அமெரிக்கா கம்பெனில டிசைனரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார் நீங்க சந்த்ராம்பால்ஜி மகாராஜ் கிட்ட எப்ப தீட்சை எடுத்தீங்க? நான் 2014ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி நம்ம நம்ம குருஜி கிட்ட தீட்சை எடுத்தேன். சார் நீங்க சந்த்ராம்பால்ஜி மகாராஜ் கிட்ட தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி பக்தி மார்க்கத்துல ஏதாவது ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா சார், நான் ஆஷாரம் கிட்ட தொடர்புல இருந்தேன். நான் அவர் மேல பக்தியா இருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் 6 வருஷத்துக்கு மேல அவர்கிட்ட நான் சீடனா இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நான் பக்தியா இருந்து எனக்கு ஒன்றும் பெரிய லெவல்ல எந்த ஒரு நன்மைகளுமே நடக்கல. பட் உள்ள இருக்கிற கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் லைட்டா போச்சு. பட் பெரிய லெவல்ல எனக்கு முக்கியமான பிரச்சனைகள், மாற்றங்கள் எனக்கு ஏற்படல. ஆமாங்க. சோ குறிப்பா நீங்க எந்த காரணத்துக்காக சந்த்ராம்பால்ஜி மகாராஜாவை தேடி வந்தீங்க? பாத்தீங்கன்னா நான் ஒரு அறிவியல் மாணவன். அதாவது நானு ஐஐடி மும்பைல அங்க நான் படிச்சவன் சார். பாத்தீங்கன்னா சந்த்ராம்பால்ஜி மகாராஜ் அவர்கிட்ட ஏற்கனவே எங்க அண்ணா தீக்ஷா வாங்கியிருந்தாரு. பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நான் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவேன். அதாவது இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்னு, ஒரு மனுஷன் எப்படி கடவுள் நிலையை அடைய முடியும்னு கேட்பேன். இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட் பண்ணிருக்கேன். நான் ஆஷாராம் அவர்களை குருவா ஏத்துக்கிட்ட அந்த பீரியட்ல அறிவியலை மீறின விஷயம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவேன். எல்லாமே சயின்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஒரு சாதாரண மனுஷனால கடவுளோட எக்ஸிஸ்டன்ஸை பத்தி சொல்லவே முடியாதுன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கிட்ட நிறைய ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தப்போ நான் சந்த்ராம்பால்ஜி மகாராஜ் ஆசிரமத்துக்கு போனேன். அப்படி நான் போகும்போது முடியாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு தூங்குறதுக்கு பணமே வாங்கல. ஏன்னா ஆசிரம் கிட்ட போகும்போது பணம் வாங்கிட்டு அப்புறம் தான் எல்லாத்தையும் அவங்க கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா முதல்ல கூப்பன் கட்டு, அதுக்கப்புறம் தான் சாப்பிடறதுக்கு அங்க ஏதாவது கிடைக்கும். அங்க இந்த மாதிரி ஏற்பாடுகளே இருக்காது. நிறைய பணம் வச்சிருக்கிறவங்கள முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க. நாங்களாம் ரொம்ப பின்னாடி உட்காந்துருப்போம். அப்புறம் எப்பயாவது ஒரு முறை தான் ஆஷாராமோட தரிசனம் நமக்கு கிடைக்கும்னா பாருங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன் எல்லாருமே சர்வசாதாரணமா கிட்ட போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பதான் என் மனசுல திடீர்னு எண்ணம் உதயமாச்சு. இல்லப்பா இது ஏதோ நல்லா இருக்கே, நான் ஏன் இங்க முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் சந்த்ராம்பால்ஜி மகாராஜ் கிட்ட தீட்சை வாங்கினேன். சந்த்ராம்பால்ஜி மகாராஜ் என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான ஒரு விஷயம் தோணுச்சு. இங்க பாத்தீங்கன்னா அ, எ, அ, யாராவது ஒரு குருவோட ஆசிரமத்துக்கு போய் ஆசிரமம் எடுத்துக்குங்க, அந்த மாதிரி ஏதாவது தன்னை ஒரு பெரிய மகான்னு சொல்லிக்கிற குரு கிட்ட போங்களேன். இந்த மாதிரி இண்டிவிஜுவலா அவங்களே ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. அதாவது சந்த்ராம்பால்ஜி மகாராஜோடைய ஆசிரமத்துல அது நானே நோட் பண்ணது. அது என்னன்னா, அவரு ஒவ்வொரு சிஷ்யனையும் கிட்ட தலை மேல கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அது முதல்ல மிகப்பெரிய விஷயங்க. அது பாத்தீங்கன்னா வேற யாரு, அதாவது இந்த மாதிரி பெரிய நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தன்னை ஒரு பெரிய அவதார புருஷனா நினைச்சுப்பாங்க, காடன் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இவரை பார்க்கும்போது எனக்கு தோணவே இல்லை. அவர் ரொம்ப சாதாரணமா, தம்பி இங்க பாரு, நான் உன்னோட குரு. நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான். நான் இறைநிலையை அடைஞ்ச போது நீயும் கண்டிப்பா அடைய முடியும். உங்களோட கஷ்டங்களை, கவலைகளை, தோல்விகளை நான் சரி பண்றேன். ஒரு குருவா இதான் என் கடமைன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் முடிவெடுத்தேன், கண்டிப்பா இவர்தான் நம்மளுக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் நான் தீட்சை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சார் நீங்க அறிவியலை நம்புறவரு. அப்படி இருந்தும் நீங்க சந்த்ராம்பால்ஜி மகாராஜ் கிட்ட தீட்சை வாங்கியிருக்கீங்க. குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? பாத்தீங்கன்னா என்னோட குவாலிஃபிகேஷன், நான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜில பேச்சுலர் இன் டிசைன் டெக்ஸ்டைல்ல ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன். அந்த வழியில பாத்தீங்கன்னா நானு ஷாருக் கான், வினிதா அவங்களோட பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அவங்களோட வீடுகளோட இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்கேன். இது இந்தியா டுடேயோட ஆர்டிக்கல்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்க என்னோட பேர் நீல் மணின்னு இந்தியா டுடேன்னு டைப் பண்ணி பாத்தீங்கன்னா கிடைக்கும். அவங்களோட டாப் ஆர்டிக்கல்லையே என்னோட பேர் வந்துடும். அதோட பாத்தீங்கன்னா ஷாருக் கான் அவருடைய வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய பெரிய டிசைனர் கூடவும் நான் வேலை பார்க்க நேரிடுச்சு. அதுல ஒருத்தர் மணிஷ் அரோரா, பாத்தீங்கன்னா கருண் ஜஹர், வருண் பகல் கூடயும் நான் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பண்ண சின்ன சின்ன சாதனைகள் அப்படின்னு சொல்லுவேன். நான் ரொம்ப பிடிச்சி பண்ணேன். மாஸ்டர் டிகிரி பண்ண முயற்சி பண்ணேன். மாஸ்டர் டிகிரி சம்பந்தமா நான் ஐஐடி பாம்பேக்கு டிகிரி பண்ணேன். எக்ஸாமும் எழுதினேன். முதல் தடவை நான் எக்ஸாம் எழுதும்போது நான் செலக்ட் ஆகல. ஐஐடி குவஹாட்டியில் எனக்கு கிடைச்சது. அதை தவிர வேற எனக்கு எங்கேயும் கிடைக்கல. ஆனா 2வது முறை ஐஐடி பாம்பேல கிடைச்சது. அதுல ஆல் இண்டியா ரேங்க் 27 எனக்கு கிடைச்சது. அங்க ஐஐடி பாம்பேல நான் இண்டஸ்ட்ரியல் டிசைன் படிச்சேன். ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். ஸோ முதுகலை பட்டப்படிப்பை நான் அங்கதான் படிச்சேன். அதுக்கப்புறம் இப்ப நான் தாட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனில நான் ஒரு யூஎக்ஸ் ஸ்பெஷலிஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில நான் மாஸ்டர் டிகிரி ஐஐடி பாம்பேல பண்ணேங்க.
அங்க எனக்கு ஆல் இண்டியா ரேங்க் 27 கிடைச்சது. ஐஐடி பாம்பேல எனக்கு கோல்டு மெடலும் கிடைச்சது. அதாவது ஃபைனல் இயர்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை சப்மிட் பண்ணும்போது கோல்டு மெடல், அது மாதிரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டும் எனக்கு கிடைச்சது. அதோட சந்தராம்பால்ஜி மகாராஜோடைய ஆசீர்வாதத்தால தான் எனக்கு ஐஐடி பாம்பேல சீட்டு கிடைச்சது. ஐஐடி எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூட் அப்படின்னா, மாணவர்கள் லட்சக்கணக்கில் அதுக்குள்ள போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது உள்ள போயிட முடியுமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சந்திராம்பால்ஜி மகாராஜோடைய ஆசீர்வாதத்தால மட்டுமே தான் நான் அங்க உள்ள செலக்ட் ஆகி போனேன். சார், இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்ல நினைக்கிறேன். சந்திராம்பால்ஜி மகாராஜ் அவங்க கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு நான் ஒரு தடவை போயிருந்தேன். எங்க அண்ணன் தான் ஒரு தடவை போய் ஆசிரமத்தை ஒரு தடவை பாரு, உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அங்க தீட்சை வாங்கிக்க அப்படின்னு சொன்னதுனால நான் அங்க போயிருந்தேன். அந்த இடத்துல தான் நான் என்னோட அண்ணன் கிட்ட சொன்னேன். அதாவது என்னன்னா, ஒருவேளை ஐஐடி பாம்பேல எனக்கு படிக்க சீட்டு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவர்கிட்ட நான் தீட்சை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அவரை கடவுள் தான் அப்படின்னு நான் சொல்றேன்னு. பாத்தீங்கன்னா இத பத்தி நான் சந்திராம்பால்ஜி மகாராஜ் கிட்ட அந்த காலத்துல நான் பேசவும் நேரிடுச்சு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐஐடி பாம்பேல எனக்கு எப்படியாவது அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணி கண்டிப்பா உனக்கு கிடைக்கும்னு சொன்னாரு. அப்புறம் தான் எனக்கு அங்க கிடைச்சது. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? நீல்மணிஜி, நீங்க ஐஐடி மும்பைல உங்களுடைய படிப்பை முடிச்சீங்க. அங்க நீங்க ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஸ்டூடெண்டாவும் விளங்குனீங்க. குருட்டு நம்பிக்கையின் காரணமா அவர்கிட்ட மக்கள் வந்து இணையறாங்கன்னு சந்த்ராம்பால்ஜி மகாராஜ் மேல ஒரு பார்வை இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் உங்கள மாதிரி டாப் ஐஐடி காலேஜ்ல இருந்து உங்கள மாதிரி ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஸ்டூடெண்ட், டாப் இன்ஜினியர்ஸ், டாப் டாக்டர்ஸ், நீங்களும் இவரோட இணைஞ்சு பயணிக்கிறீங்க. கண்டிப்பா உங்கள மாதிரி படிச்சவங்க எல்லாம் ஒரு மூட நம்பிக்கையின் பேர்ல இவர்கிட்ட வந்து இணையறதுக்கு வாய்ப்பில்ல. அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி எழும்புது, இந்த அனுமானம் பொய்யா இல்ல நிஜம்தானா? மக்களிடையே இந்த பருவானா இன்சிடென்ட் தான் அந்த அனுமானத்தை உருவாக்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி. கவர்மெண்ட் சூழ்ச்சித்தனமா இத திட்டமிட்டு இதெல்லாம் கட்டமைச்சது. அதாவது என்னன்னா, நம்ம சந்திராம்பால்ஜி மகாராஜாவோட சிஷ்யர்கள் அனைவரும் ஒரு மூட நம்பிக்கையோட தான் அவர்கிட்ட இருக்காங்க. மூளைச்சலவை செய்யப்பட்டு அவர் பக்தர்கள் பித்து நிலையில இருக்கிற மாதிரி கட்டமைக்கிறாங்க. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், ஐஐடில 80 to 90% மக்கள் ஏத்தியசம நோக்கி போறாங்க. அதாவது கம்ப்ளீட்டா நாத்திகர்களா மாறுறாங்க. அவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கையே இல்ல, கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் யாரு உருவாக்குனது? ஆனா நீங்க எல்லாம் சொல்றீங்க இந்த கேலக்ஸி ரொம்ப பெருசு, நாளைக்கே நம்ம காணாம போனா யாரும் அதை கண்டு கூட பிடிக்க முடியாதுங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயத்தை உங்களை பார்த்து கேட்கறேன், இங்க எவ்வளவு பிலாசபர் இருக்கீங்க, இங்க எவ்வளவு சயின்டிஸ்டுங்க இருக்கீங்க, அது போக இந்த ஐஐடில மாஸ்டர் டிகிரி பெறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள ஜூனியர் சயின்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க. அந்த வகையில நானும் ஒரு ஜூனியர் சயின்டிஸ்ட் தான். அப்படி அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற படிக்கிற சிறு வயது மாணவர்களை நீங்க பார்த்து சந்திச்சு கேட்டாலுமே கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையே சுத்தமா அந்த பார்வையே அவங்களுக்கு மாறிடுச்சு. அதாவது அங்க இருக்கிற மாணவர்கள் மக்கள் சுத்தமா கடவுள் மேல நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் சந்திராம்பால்ஜி மகாராஜ் எவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. வேதத்தை, சாஸ்திரத்தை எல்லாத்தையும் புரியும்படி நமக்கு திறந்து காட்டுறாரு. எங்க அந்த பரம்பொருள் வீட்டு இருக்காரு அப்படின்னு அவர் காட்டுறாரு. கடவுள் யாருங்கிறதையே அவர் காட்டுறாரு. எந்த கடவுளை நம்ம கும்பிடணும் அப்படிங்கறத அவர் காட்டுறாரு. எப்படி அதெல்லாம் நம்ம வழிபடணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. குருவை எப்படி தேர்ந்தெடுக்கணும் எல்லாத்தையும் அவர் தான் சொல்றாரு. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. மத்த மதத்துல இருக்கிற குருமார்கள் கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்க. பலதரப்பட்ட முயற்சிகள் பல இடங்கள்ல இருந்து இவருக்கு எதிராக பரப்பப்படுது. இங்க நடந்துட்டு இருக்க ஆன்மீக பயணத்தை நிறைய பேர் நிறுத்த முயற்சி பண்றாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சதி திட்டங்கள் எல்லாம் தீட்டி இது போல நிறைய பெரிய லெவல்ல எல்லாம் செய்யப்பட்டு வருது. இப்ப உங்களுக்கு எழுத படிக்கிற அறிவு இருக்கு, உங்களுக்கு சயின்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு, மெட்டாபிசிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. இல்ல கடவுள் மேலேயே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நீங்க நினைச்சா நீங்களே புக்க திறங்க. நீங்க பகவத்கீதைய படிங்க. 4 வேதங்களையும் அந்த புத்தகத்தை திறந்து படிங்க. சொற்பொழிவு ஆற்றும் போது சந்திராம்பால்ஜி மகாராஜ் இதெல்லாம் பிரமாதமா விளக்குறாரு. அதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய மாறுதல் நடக்கும். உண்மை என்னங்கிற புரிதல் உங்களுக்குள்ளேயே ஏற்படுது. நீல்மணிஜி, நீங்க ஒரு ஹைலி எஜுகேட்டட் பர்சன். உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மக்கள் யாத்திரை போறாங்க, குருக்களை அடையாளம் கண்டு கடவுளை கும்பிடுறாங்க. இந்தியாவிலயும் வெளிநாடுகள்லயும் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு இருக்கிற நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. இதை சரியே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ப்ரூஃபை முன்னிட்டு அந்த ரெக்கார்ட்ஸ்களையும் அவங்க காட்டுறாங்க. சந்திராம்பால்ஜி மகாராஜ் அந்த நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறாரு. எப்படி இது சாத்தியமாகுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துல இப்போ பல நோய்கள் வலம் வருது. டாக்டர்ஸே பாத்தீங்கன்னா அதெல்லாம் சரி பண்ண முடியாது, பாசிபிள் இல்ல அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. இப்ப நான் என்னோட எக்ஸாம்பிள்லயே ஒன்னு சொல்றேனே, என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு பிரவுன்கைட்டிஸ் பேஷண்ட். இன்ஹேலர் எப்பயுமே என் கூட இருக்கும். நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நான் தேடி போயிருக்கேன். நான் என்னோட பேச்சுலர் டிகிரிய பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த சமயத்துல
டெல்லியில பாத்தீங்கன்னா கடுமையான பொல்யூஷன் இருக்கும். மூச்சு விடுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டத்துல துன்பத்துல இருந்தேன். அப்ப நான் என்னோட அண்ணன் கிட்ட கேட்டேன். என்னன்னா இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்டேன். டாக்டர்கிட்ட நான் போக தான் செஞ்சேன். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? சந்திராம்பால்ஜி மகாராஜா கிட்ட போலான்னு இருந்தேன். சந்திராம்பால்ஜி கிட்ட பிரார்த்தனை செஞ்சேன். அப்படியே நோய் சரியாயிடுச்சு. டாக்டர்ஸும் இதை சரி பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு சொன்னாங்க. அதாவது இன்ஹேலர் எடுங்க, ஒழுங்கா மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது எல்லாமே ஏதோ மாயமந்திரம் செஞ்ச மாதிரி உடனே காணாம போயிருச்சு. சந்திராம்பால்ஜி மகாராஜாவுடைய கருணை எப்பேற்பட்டது அப்படின்னா, அந்த மாத்திரையை கையால தொடாம கூட எனக்கு சரியா போயிடுச்சு. சந்திராம்பால்ஜி மகாராஜ் எங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவாரு. அந்த மந்திரத்தை நீங்க ஒரு பயபக்தியோட ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு எவ்வளவு நோய் உடம்புல இருந்தாலும் மெதுவா அது சரியா போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஐஐடில கூட படிச்ச நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க பூஜை பண்றேன்னு ஊதுபத்தியை கொளுத்திட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நானும் சந்திராம்பால்ஜி மகாராஜ் சொன்ன விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்குலாம் இத பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது, இந்த பூஜையில உங்களுக்கு எதுவும் கொளுத்த தேவையில்லையா? எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? வெறும் விளக்க மட்டும் ஏத்திக்கிட்டு நீங்க பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிதானா? என்ன இது அப்படின்னு எல்லாருமே எங்க கிட்ட கேட்பாங்க. அதனால அவங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணேன். அதாவது நீங்க இப்போ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான் ரொம்ப ஆடம்பரமானது. வேதங்கள்லயும் கீதையிலயும் புராணங்கள்லயும் எங்க இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட காட்ட சொல்லுவேன். ஐஐடில பாத்தீங்கன்னா எனக்கு ரூம்மேட்டா ஒருத்தர் இருந்தாரு. அந்த நண்பர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரு, அதாவது ஆல் இண்டியா ரேங்க் 1. அதாவது அது சாதாரண இல்ல, பெரிய விஷயம். ஆனா அவங்களும் கூட அப்படி ஒரு மூட நம்பிக்கையிலையும் குருட்டு நம்பிக்கையிலையும் நிறைய இருந்துச்சு. அவங்களுக்குலாம் இந்த விஷயத்த பத்தி சொல்லி கூட எனக்கு புரிய வைக்க முடியல. நான் எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறதெல்லாம் ஒரு விஷயம்தான். அதாவது சந்திராம்பால்ஜி மகாராஜோட சத்சங்கங்களை நீங்க கேளுங்க. அங்க வேதங்கள், புராணங்கள், பகவத்கீதை, அங்கெல்லாம் பூஜைகள் எந்த விதத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதிகள் படி உங்களுக்கு அவர் கத்து தருவாரு. நீங்களே பாப்பீங்க. சார், நீங்க ஒரு சயின்டிஸ்ட். சந்திராம்பால்ஜி மகாராஜுடைய சென்டருங்க இந்தியாவிலயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி நிறைய இடங்கள்ல பரவி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சந்திராம்பால்ஜி மகாராஜ் தொலைக்காட்சி வழியா தீட்சை கொடுக்கறாரு. இவ்வளவு தொலைவுல உட்கார்ந்துகிட்டு ஒரு மந்திரத்தின் மூலம் ஒருத்தர் தீட்சை அளிக்கிறதன் மூலம் எப்படி ஒரு நபரால இன்னொருத்தருடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியுது? அதாவது நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா நீங்க அவரை அவரை ஒரு நபருன்னு சொல்றீங்க. அவர் ஒரு காடு. உங்களால அதை நம்ப முடியல. அவர் ஒரு காடு. அவர் ஒரு பரம்பொருள். அதாவது நான் என் லைஃப்ல நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல டிஸ்கஷன் பண்ணியிருந்தாலும் ஜார்க்கண்ட்ல டாப்பரா வந்திருக்கேன், கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கேன் மேத்தமெட்டிக்ஸ்ல. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். நானே சொல்றேன் உங்களுக்கு, நான் ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறேன். நான் பண்ண சாதனை நடந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட சந்திராம்பால்ஜி மகாராஜானால தான். அறிவியல் தான் எல்லாமே, இதை தாண்டி எதுவுமே இல்ல. அப்படி இப்படின்னு யாரு என்ன பேசினாலும் சரி, நான் சொல்றேன் உங்களுக்கு, கண்டிப்பா ஒரே ஒரு தடவை அவரோட சச்சகத்துக்கு கேட்டு பாருங்க. அவரு அங்க ஜெயில உட்காந்துருக்காருல்ல, அவரு சாக்சாத் ஒரு பகவான். வெளியில அவரை நினைச்சு பாக்குற பக்தர்கள் அவரு உள்ள உக்காந்துருந்தபடியே எல்லாருமே அவங்களோட பிரச்சனைகளை, அவங்க நோய் நொடிகளை, குறிப்பா தீராத நோய்களை கூட அவர் தீர்த்து வச்சிருக்காரு. நான் உங்ககிட்ட சொல்றேன் சார், கேட்டுக்கோங்க சார். நான் குருஜி சந்திராம்பால்ஜி மகாராஜ் அவரை அந்த நேரத்துல நான் பார்த்திருக்கேன். ஆனா அவரை பார்க்க முடியாத கோடிக்கணக்கான மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் பார்க்காமலே அவங்களோட பக்தர்களும் சீடர்களையும் அவரு அருள் பாவிச்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட பக்த கோடிகள் நிறைய பேர் சொன்னதை நானே கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட லங்ஸ் நோய் இருந்துச்சு, அதுவும் சரியாயிடுச்சு. இதே மாதிரி சில பேருக்கு கேன்சர் கூட சரியாயிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நீங்க அவரை சாதாரண மனுஷன்னு சொல்றீங்க. இல்ல, அவர் மனிதரே கிடையாது. அவர் மிகப்பெரிய மகான். கபீர் சாயை கூட பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் சைடு பண்ணாங்க, அவாய்ட் பண்ணாங்க. நீங்க உத்தரப்பிரதேஷ்கே போனா கூட அங்க இருக்கிற கோவில்ல கூட அவரை கவிஞர் அப்படின்னு தான் அந்தஸ்து படுத்தி வச்சிருக்காங்க. அவரை ஒரு மகான் யாரும் பாக்குறது இல்ல. ஒரு கடவுளின் அந்தஸ்து அவருக்கு கொடுத்ததில்ல. இந்த பாருங்க, நானே சொல்றேன். இப்ப பாருங்க, நான் ஒரு அறிவியல் மாணவன். அவரை நீங்க கடவுளா நினைக்கல கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. நீங்க நியூட்டன்ல படிக்கிறீங்க, அப்புறம் கலீலியோ சொல்றத என்னென்னமோ கேக்குறீங்க. அவங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல, அவர் சொல்றதெல்லாம் கேக்குறீங்கல்ல. ஐன்ஸ்டீன் சொன்னாரு E=mc². அதெல்லாம் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, அதை நீங்க நம்புறீங்க. அதே மாதிரி ஒரே ஒரு தடவை சந்திராம்பால்ஜி மகாராஜ் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. நீல்மடிஜி, இன்னைக்கு டிவில உங்களை பாக்குற பக்தர்கள், குறிப்பா சொல்ல போனா இளைஞர்கள், தங்களை ஏத்திஸ்ட்னு சொல்லிக்கிறாங்களே, அதாவது நாத்திகர்கள்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு இருக்கிற தலைமுறைய நான் என்னன்னு சொல்றது சார்? பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், அவங்க பிலாசபி என்ன, தாட் ப்ராசஸ் என்னன்னு எனக்கு புரியல. கடவுள் மேல அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. அம்மா அப்பாவையும் மதிக்கிறத அவங்க மறந்துட்டாங்க. அதாவது மொபைல் போனே கதின்னு கிடக்குறாங்க. டிக்டாக்ல வீடியோஸ் பண்றது, இதெல்லாம் எப்படிப்பட்ட செயல்னா
குறிப்பா சொல்லணும்னா இது சமுதாயத்தை கெடுக்கிற விஷயங்கள் அப்படின்னு நான் அதை சொல்லுவேன். நீங்க ஒரே ஒரு தடவை இங்க வந்து பாருங்க. சந்திராம்பால்ஜி மகாராஜியோட ஆசிரமத்துக்கு வாங்க சார். உங்ககிட்ட நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சந்திராம்பால்ஜி மகாராஜியோட சத்சங்கத்தை கேளுங்க. டிவில வரும், நீங்க கண்டிப்பா பாருங்க. கீழே ஒரு லைன் ஓடிட்டு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை காண்டாக்ட் பண்ணுங்க, அதுல கால் பண்ணுங்க. அங்க பக்கத்துல இருக்கிற தீட்சை மையம் எங்க இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அங்க போய் நீங்க அவரை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அங்க எல்லா விஷயமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா அவரோட ஃபோன் நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி அவர் எழுதின புத்தகங்களை நீங்க வாங்கிக்கலாம். புத்தகங்களை படிங்க, மத்தவங்களோட ஒப்பிட்டு பாருங்க. புக் பை புக் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்ட உடனே கண்டிப்பா நீங்க தீட்சை எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி ஐயா. சத் சாஹேப்.